இன்னைக்கு நான் கம்புல ஒரு புட்டு பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. பெரிய டம்ளர்ல ஒரு டம்ளர் கம்பை எடுத்து கழுவி 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். ஊறின கம்பை கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கணும் நல்லா நைஸா. இன்னைக்கு கொஞ்சம் நான் தண்ணி நிறைய ஊத்திட்டா நீங்க அளவா ஊத்திக்கோங்க. அந்த அரைச்ச மாவை அப்படியே இட்லி தட்டுல ஊத்தி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வைக்கிறேன். 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். அப்பதான் நல்லா வேகும். வெந்த இட்லிகளை நான் ஒரு பாத்திரத்துல சேர்த்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிறேன். ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தாதான் நம்மளால பொடிக்க முடியும். ஸோ அந்த இட்லிகளை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா மிக்சியில் பொடிச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, வரமிளகா வதக்கிட்டு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நிறைய கட் பண்ணி சேர்த்தீங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த பொடிச்சு வச்ச கம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுக்கிறதுனால ட்ரையா இருக்கும், அதனாலதான் இந்த தண்ணி சேர்க்கிறோம். தேங்காய் துருவலும் கொத்தமல்லி தலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணா புட்டு ரெடி.